அதன் பிற்பாடு நடக்க போற காரியங்கள் යොහන් දැක්කා. யோவான் கண்டார். දර්ශනයෙන් දැක්කා. தரிசனத்திலே கண்டார். දැන් යොහන් දැකපු එක யோவான் கண்டது එයා ලියනවා. அவர் எழுதுகிறார். දැන් යොහන් හිටිය අවුරුදු 2000කට කලින්. 2000 வருடங்கள் முன்பதாக யோவான் இருந்தார். ඉතින් ඒ කාලේ එයාට අවුරුදු 2000 ගානකට පස්සේ වෙන්නේ යන දේ දැකපුවාම 2000 வருடங்களுக்கு பிற்பாடு நடக்க போற காரியத்தை கண்ட பிற்பாடு එයාට වචන නැහැ ඒවා ලියන්න. அவருக்கு வார்த்தை இல்லை அவைகளை எழுதுவதற்கு. ඒ නිසා එයාට දන්න විදියට එයා ලියනවා දැකපු දේ. அவருக்கு தெரிந்த விதத்தில் தான் எழுதுகிறார். මමම කියවන්නද පුතේ? ඈ හරිද? ඔන්න එයා කියනවා. அவர் சொல்லுகிறார் එවිට අහසෙන් තාරකාවක් පොළොවට වැටි තිබුණා දුටිමි. அப்பொழுது வானத்திலிருந்து பூமி மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். ඔහුට පාතාලේ වලේ යතුර දෙන ලද්දේය. அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. අපිට පාතාලේ කිව්වම අපි කෙලින්ම අර පාතාලේ ගැනනේ හිතන්නේ. பாதாளம் நாங்க அந்த பாதாளத்தை நாங்க நினைக்கின்றோம். අර මැරිච්ච අයගේ ආත්ම තියෙන පාතාලේ. மருத்துவரோட ஆவி இருக்கிற பாதாளம். නෑ නෑ නෑ. இல்லை இல்லை. මේක මේ පොළොව යට තියෙන මොකද්දෝ දෙයක් එළියට ගේන්න යතුරක් දෙනවා. இது பூமிக்கு அடியில் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கோ திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. පොළොව යට பூமிக்கு அடியிலே මොන මොනවදෝ දේවල් වෙනවා. என்னென்னமோ காரியங்கள் நடைபெறுகின்றன. උඩින් மேலே එහෙම මොනවත් වෙන්නේ වගේ දාලා තියෙනවා. அப்படி எது நடைபெறாத விதமாக இருக்கின்றது. ඔගොල්ලෝ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா 1991 1991ஆம் ஆண்டிலே ඊරාක් දේශය ஈராக் தேசம் කුවයිට් දේශය ආක්‍රමණය කරා. குவைத் தேசத்தை ஆக்கிரமித்துக் கொண்டது. කුවයිට් නිකන් අහිංසක රටක්. குவைத் வந்தால் ஒரு பரதாமமான ஒரு நல்ல ஒரு நாடு. අපාවි නාඩ. அப்பாவி நாடு. ගොඩක් තෙල් තියෙනවා ඒ அங்க රටේ. எண்ணெய் இருக்கிற ஒரு நாடு. ඊරාක් හමුදාව මොනවද කරේ? ஈராக் ராணுவம் என்ன செய்தது? කුවයිට් දේශය අල්ලගත්තා. குவைத் தேசத்தை ஆக்கிரமித்துக் கொண்டது. ඊශ්‍රායල් වලට ස්කට් මිසයිල්ස් ගහනවා දැන්. இஸ்ரேலுக்கு மிசைல் மூலமாக அங்கே அடித்தார்கள். එතකොට ජෝර්ජ් බුෂ් සීනියර් තාත්තකාරයා තමයි ඇමරිකාවේ ජනාධිපතිවරයා. அமெரிக்காவில் ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் என்ன செய்தார்? එයා දැන් ඊරාක් දේශයට ගහන්න යනවා. அவர் ஈராக் தேசத்துக்கு அங்கே விரோதமாக போர் எடுக்க போகின்றார். ඔපරේෂන් ඩෙසර්ට් ස්ටෝම් කියලා ඔන්න හමුදා මේ මොකද්ද ඒකට කියන්නේ හමුදා නෑ සටනක් පටන් ගත්තා. அங்கே ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டோன் என்பதாக ஒரு யுத்த ராணுவத்தை உருவாக்கினார். ඒ වෙලාවේ அந்த நேரத்திலே ඇමරිකාවේ ඉන්න පොදු ජනයා මේ මම පොදු ජනයාගේ අදහස මම කියන්නේ. அது இப்போ சாதாரணமாக பொது ஜனத்துடைய எண்ணங்களை சொல்லுகிறேன். அமெரிக்காவில் இந்த ஜனங்கள் ඒගොල්ලෝ දැක්කා அவர்கள் கண்டார்கள் දෙයියනේ මීට කලින් අපේ රටේ නොතිබුණු මාර හෙලිකොප්ටර් වගේක් ඔන්න අපේ රටෙන් යනවා ඊරාකේ. எங்கள் தேசத்தில் இதுவரை கண்டாத ஹெலிகாப்டர்கள் அங்கே புறப்பட்டு செல்வதை அவர்கள் கண்டார்கள். අපාචි වර්ගයේ හෙලිකොප්ටර් යානා පාවිච්චි කරලා තමයි ඔපරේෂන් ඩෙසර්ට් ස්ටෝම් එකට ගැහුවේ. அப்பாச்சி அங்கே வர்க்கத்தை சேர்ந்த ஹெலிகாப்டர் மூலமாகத்தான் அங்கே அவங்க அங்கே யுத்தம் செய்தார்கள். එතකොට තමයි அப்பொழுது தான் ඇමරිකාවේ ඉන්න මිනිස්සුන්ම දන්නේ அமெரிக்காவுக்கு ஜனங்களை அறிந்து கொண்டார்கள். අපිට මේ වගේවත් තියෙනවා. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஹெலிகாப்டர் இருக்கின்றதா? ලෝකේ ඉන්නේ උන් දැක්කේ உலகத்தில் கண்டது. මගේ දෙයනේ මේවා කොහෙන්ද මේවා? எங்கே இருந்து வந்தது இது? හැබැයි ஆனால் ඔගොල්ලෝ දන්නවද අපාචි හෙලිකොප්ටර් කොයි කාලේ ඉඳන් ඇමරිකාව වුණුවන් තියන් ඉන්නවද කියලා? இந்த காலத்துல இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் அமெரிக்கா வைத்து தெரியுமா? 70 ගණන් වල ඉඳලා 70ஆம் வருஷத்திலிருந்து 1996 1996ஆம் ஆண்டிலே මම මේ පරීක්ෂණ පවත්වන කාලේ நான் இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் போது ඇමරිකාවේ තියෙන නිව් මෙක්සිකෝ වල සමහර තැන් වලට මාව ගෙනිච්චා. அமெரிக்காவில் நியூ மெக்சிகோல அநேக இடங்களுக்கு பாஸ்டரை அழைத்து சென்றார்களாம். ගිහිල්ලා කිව්වා போய் சொன்னாராம் ඔයාට පේනව නේද මේ නිකම් මේ
සොහොන් ගෙවල් වගේ තියෙන්නේ. உங்களுக்கு இந்த இடத்தில் மயான வீடுகளை போல சில இடங்கள் தெரிகின்றது அல்லவா? මේ වර්ග සැතපුම් ප්‍රමාණයක් අපිට ඇතුල් වෙන්න බෑ. சில இடங்களுக்கு மைல்கணக்கு எங்களுக்கு உட்செல்ல முடியாது. බලන්න ලොකු හමුදා වැට ගහලා அங்க තියෙනවා. பாரு பெரிய ராணுவம் அங்கே வேலை அடைத்திருக்கின்றது. ඒවට ඇතුල් වෙන්න බෑ. அதுக்கு உள்செல்ல முடியாது. අයිනේ උනත් අපි ආපහුම පේනවාද අතන කැමරා තියෙනවා මෙතන කැමරා තියෙනවා. அங்கே கேமரா பூட்டப்பட்டிருக்கிறது, இங்கே கேமரா பூட்டப்பட்டிருக்கின்றது. මෙතන රහසෙන් වැඩ කරනවා අපේ එක්කෙනෙක්. இங்கே இடத்துல ரகசியமாக ஒருவர் வேலை செய்கிறார். එයා මොනවද දන්නවද කියන්නේ? அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? මේ සේරම යට இது எல்லாத்துக்கும் கீழே තවම එළියට ගත්ත නැති இதுவரையும் வெளியே எடுக்காத ගුවන් යානා விமானங்கள், හෙලිකොප්ටර් ஹெலிகாப்டர்ஸ்கள் අපේ රජය හංගලා තියන් எங்களுடைய அரசாங்கம் ஒளித்து வைத்து இருக்கிறார்கள். මේක 96 இது 1996ஆம் ஆண்டில் நடைபெற்ற காரியம். මම කියන කතාව 91 நான் சொல்லுகிற கதை 1991ஆம் ஆண்டு நடைபெற்றது. මිත්‍රවරුනි 91ට කලිනුත් 91ஆம் ஆண்டுக்கு முன்பதாக நண்பர்களே මෙහෙම තමයි රහසි ගතව ඇමරිකාව තියන් හිටියේ. இப்படிதான் ரகசியமான காரங்க அமெரிக்கா வைத்து இருந்தது. දවසක් මමයි මර්සි ස්විට්සර්ලන්ඩ් ගියා. ஒரு நாள் சகோதரி மேர்சி பாஸ்டரும் சுவிட்சர்லாந்து சென்றார்களாம். අපි නිතර යනවා මං කියන්නේ ඉස්සර එක ஒரு දවසක්. நாள் போகும்போது එතකොට ඒ හමුදා ඒ රහස් මේවායේ වැඩ කරන කෙනෙක් அங்கே ரகசிய ராணுவத்திலே வேலை செய்த ஒருவர் මාව ගෙනිච්චා. இவர் அழைத்து சென்று போனாராம். කන්දකට ගෙනිච්චා. ஒரு மலைக்கு அழைத்து கொண்டு போனாராம். ඒ ගිහිල්ලා පෙන්නුවා அங்க போய் காட்டினாராம். අර කන්ද පේනවා නේද? அந்த மலை தெரிகிறது அல்லவா? අහිංසක කන්දක්. அது ஒரு பரதாபத்துக்குரிய மலை, இல்ல අපාවි මலை. அப்பாவி மலை, ලස්සන කන්දක්. அழகான மலை. හැබැයි ඕක මොනවද දන්නවද? அது என்ன தெரியுமா? ඇතුලේ තියනවා ගුවන් හමුදා ගුවන් කඳවුරක්. அங்கே இருக்கின்றது ராணுவ முகாம் அங்கே இருக்கின்றது என்பதாக. ඒ ගුවන් හමුදා යානා එනකොට அங்கே விமானங்கள் வரும்போது ඒ ගස් එක්ක ඒවා මෙහෙම වෙන් වෙනවා. அந்த மரங்களோடு அது கதவு போல திறக்கப்படுமா. ඒ ගුවන් යාන ඇතුළට ගියාම அந்த விமானம் உள்ளே சென்ற பிற்பாடு මේක වැහෙනවා. மறுபடியும் மூடப்படுமா. ඉතින් මම මේවා බලලා මම හොල්මන් වුණා. பாஸ்டர் இதை பார்த்து ஆடி போனாராம். ඕක මතක තියාගෙන இதை ஞாபகம் வைத்துக் கொண்டு දැන් කියවමු. இப்பொழுது வாசிப்போம். ඒ සාතන් පොළවට පය තිබ්බහම சாத்தான் பூமிக்கு பாதத்தை வைத்த பிற்பாடு ඔහුට හම්බෙනවා මෙවන් භූගත ගුවන් හමුදා කඳවුරු වල යතුර. அவனுக்கு அங்கே ராணுவத்தின் இருக்க அந்த அங்கே வைக்கிற முகாம் இருக்கிற திறவுகோல் கிடைக்கின்றது. பூமிக்கு அடியில் புதைந்திருக்கின்ற விமானப்படை தளங்களினுடைய அந்த சாவி அவனுக்கு கிடைக்கிறது. දැන් බලන්න இப்பொழுது பார்ப்போம். ඔහු පාතාලයේ වල විවෘත කළේය. அவன் பாதாள குழியை திறந்தான். එවිට මහත් උඳුනක දුමෙන් දුමක් වලෙන් නැගී ඉරත් අහසත් වලේ දුමෙන් අඳුරු විය. உடனே பெருஞ்சூளையின் புகை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. ඌ මොනවද කරන්න යන්නේ? என்ன தம்ம செய்ய போகின்றான்? අර භූගත ඒ ගුවන් කඳවුරු දොරට විවෘත කරනවා. அந்த ராணுவ முகாம் கதவை திறக்க போகின்றான். එතකොට ඒ ඇතුලේ මෙච්චර කල් රහසෙන් තියාගෙන හිටපු ගුවන් යානා அந்த ரகசியமாக இதுவரை வைத்திருந்த விமானங்கள் එන්ජින් සේරම පණ ගන්නවා. அந்த இயந்திரங்கள் எல்லாமே உயிர்ப்பிக்கும். එතකොට ඒ දුම එනවා. அது புகை வரும். එතකොට බලන් ඉන්න යොහන්ට பார்த்து கொண்டிருக்கிற யோவானுக்கு පාතාලේ දුර ඇරියා. பாதாளத்தின் கதை திறக்கப்பட்டது. ඔන්න දුම් එනවා. புகை எழும்புகிறது. බලන්න ඊළඟට මොනවද? அப்புறம் என்ன? ඉරත් අහසත් වලේ දුමෙන් අඳුරු විය. அந்த குழியின் புகையினால சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. දැන් අහගන්න තුන්වෙනි පදය. கேட்டுக்கொள்ளுங்க 3ஆம் வசனம். ඒ දුමින් පළඟැටියෝ පොළව පිටට නික්ම ආවෝය. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமி மேல் வந்தது. මොකද මෙයා දැක්කේ මේ ස්ටෙල්ත් ෆයිටර්ස් කියලා කියන F ගණයේ ගුවන් යානා. அங்கே இவர் கண்டது அங்கே அமெரிக்க யுத்த விமானங்கள் இப்போ அந்த ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த விமானங்கள் மே අවුරුදු 2000කට කලින් දහස් ගණන් මේ ගුවන් යානා
භූගත ගුවන් යාන උඩට එන එක ஆயிரம் கணக்கில் விமானங்கள் மேலே வருவதை 2000 விட 30 அவர் கண்டார். අනේ මේ මිනිස්සයාට ඒරෝප්ලේන් දන්නේ නෑනේ. ஐயோ இவருக்கு விமானங்கள் தெரியாதே. මෙයා කියනවා இவர் சொல்லுகிறார் පළඟැටියෝ. வெட்டு கிளிகள். හරිද? දැන් හිතලා බලන්න. சிந்தித்து பாருங்கள். පළඟැටියෝ. வெட்டு கிளிகள். හැබැයි අර අපි දන්න පළඟැටියා වගේත් නෙවෙයි. நாங்கள் எங்களுக்கு தெரிந்த வெட்டு கிளிகளும் போல அல்ல. එයා කියනවා அவர் சொல்லுகிறார் පොළොවේ ගෝනුස්සන්ට බලය තිබෙන්නාක් මෙන් උන්ට බලය දෙන ලද්දේය. அவைகளுக்கு பூமியில தேகில் வல்லமை கொப்பன வல்லமை கொடுக்கப்பட்டது. දැන් ගෝනුස්සත් දන්නවා යොහන්. தேலையும் அவருக்கு தெரியும். දැන් පළඟැටියයි ගෝනුස්සයි පොඩ්ඩක් සයිස් එක එක වගේ. தேலும் வெட்டுக்கிளியும் அளவிலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான். හැබැයි පළඟැටියා අනේ ඌ අහිංසකයි. அப்ராணி தான் இந்த வெட்டுக்கிளி. දන්නවද දැන් පළඟැටි හිටපු ගමන් කොළ පාට පළඟැටියේ ஒரு කාමරේට பச்சை வெட்டுக்கிளி வீட்டுக்குள்ளே அங்கங்கே பறந்து வரும். ඉතින් අපේ ගෑන උදවිය ගහනවා. சில எங்களை பெண்கள் மனைவி பயப்படுவார், அங்கங்கே ஓடுவார், குதிப்பார்கள். ඉතින් මම වීරයා වගේ ගිහිල්ලා பாச வீரனை போல போய் ඌව වලිගෙන් අල්ලලා வாளால வெட்டுக்கிளை ඌව பிடிச்சு වලිගෙන් අල්ලලා ගත්තාම ඌ චොක 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 ගාලා දඟලනවා. வாழை பிடிச்ச உடனே இப்படி இப்படி ஆடும். එතකොට එතන ඉන්න ගෑනු அங்க இருக்கிற பெண்கள் අයියෝ ஐயோ 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 ஐயோன்னு சொல்லி ඉතින් குதிப்பார்கள். මම ගෑනුන්ට කලස් පෙන්නනවා. பாச கலஸ் காட்டுவாராம். මොකද නයෙක්කේම දැක්කනම් ඕම කරන්නේ சர்ப்பத்தை கண்டு அப்புறம் செய்வதில்லை. ගෝනුස්සෙක් අල්ලන්නේ தேலை பிடிக்க மாட்டோம். පාලංගැට්ටිය අහිංසකයා කියලා කොල්ලෝනේ දන්නේ. வெட்டுக்கிளி அப்ரான் என்பதாக ஆண்களுக்கு நன்றாக தெரியும், කෙල්ලෝ දන්නේ නෑනේ. பெண்களுக்கு தெரியாது. කෙල්ලෝ பெண்கள் අපි තියාගමු. பெண்கள் කෙල්ලෝ හිතනවා பெண்கள் நினைக்கிறார்கள் කොල්ලෝ අහිංසකයි කියලා. ஆண்கள் அப்ரான் என்பதாக. උන් තමා දුෂ්ටයෝ. அவர்கள் துஷ்டர்கள். ඒ වගේම කෙල්ලෝ හිතනවා பெண்கள் நினைக்கிறார்கள் පොළඟැටියෝ දුෂ්ටයි කියලා. வெட்டுக்கிளி භයංකරයි. பயங்கரமான என்பதாக. ඇත්තට පළඟැටිය අහිංසකයි. ஐயோ வெட்டுக்கிளி அப்ராணி. ඒ නිසා තරුණ ගෑනු ළමයින්ට මං කියන්නේ மாலு பெண்களுக்கு நான் சொல்கிறேன், කොල්ලෝ අහිංසකයි කියලා හිතන්න එපා. ஆண்கள் அப்ரான் என்பதாக நினைக்க வேண்டாம். කොල්ලෝ பெண் ஆண்கள் අර පාස්ටර් සොලොමන් කිව්වා වගේ சொலமன் சொன்னதை போல ගෝනුස්සෝ වගේ. தேள்களை போல. ගෝනුස්ස මොනවද දන්නවද කරන්නේ? தேள் என்ன செய்யும்? මගේ ඩාලින් කියලා අත් දෙකෙන් බදා ගන්නවා. என்ன டார்லிங் என்று கடத்தினால் அப்படியே வளைந்து கொண்டு ඉතින් ඕගොල්ලෝ ஹா என்பதாக நீங்கள் அப்படியே மயங்கி එහෙමනේ නේ කෙල්ලෝ එහෙමනේ அப்படிதானே නේ කොල්ලා my darling மை டார்லிங் என்று ஆண் சொல்லுவார். you're my love ma நீ அன்பு நீ தான். කෙල්ලෝ பெண்கள் කියනකොට என்பதாக இருப்பார்கள். මු බදාගත්ත එක අරින්නේ அவன் கட்டிப்படுத்ததை விட மாட்டான். වලිගෙන් ටයින් ගාලා දෙනවා ෂොට් එක. பின்னால் ஒரு அடி அடிப்பார் வாளாலே. කොල්ලෝ කියන්නේ ගෝනුස්සෝ. ஆண்கள் என்றால் தேள்கள் தான். උන් බදා ගන්නවා அணைத்துக் கொள்வார்கள். වදින එක දන්නේ නැතුව දෙනවා ෂොට් එක. பின்னால வருகிற அந்த அடி தெரியாது. හැබැයි පළඟැටිය ඉන්නවනේ. அந்த வெட்டுக்கிளி இருக்குதானே, පළඟැටිය අහිංසකයි. வெட்டுக்கிளி அப்புராணி. කෙල්ල මොනවද දන්නවද කරන්නේ? பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? කොල්ලන්ව දැකලා ஆண்களை கண்டு කියලා දුවනවා. ஓடி போவார்கள். පළඟැටියව දැකලා வெற்றிகளை கண்டு අයියෝ අම්මා! ஐயோ ஓடி போய் விடுவார்கள். අද ඉඳලා இன்றிலிருந்து මගේ පල්ලිය කෙල්ලෝ எங்களுடைய சபை இருக்கிற பெண்கள் කොල්ලෝ දැකලා අයියෝ අම්මා කියලා දුවන්න. ஆண்களை கண்டு அப்படி ஓடி விடுங்கள். පළඟැටියෙක් දැක්කනම් வெட்டுகளை கண்டால் හරි කියලා යන්න. என்பதாக அவர்கள் அருகில் போங்கள். අද කෙල්ලෝ இந்த பெண்கள் ඉස්සර කෙල්ලන්ගෙන් අහන්න ඉස්සර කෙල්ලන්ගෙන් දැන් ඉන්නවනේ ගෑනෝ. மற்ற பெண்களிடத்தையும் கேளுங்கள். இல்ல இல்ல இப்போ பொம்பளைகளா இருக்கிற ஆளுகளே முன்னாள் பொம்பளை பிள்ளைகள் ඒගොල්ලන්ගෙන් අහන්න அவங்களத கேளுங்க. පාස්ටර් සුරේෂ් කියන එක ඇත්තද பாச சுரேஷ் சொல்றது உண்மையா? ඇන්ටි ஆன்ட்டி නෝන ඇන්ටි நோ ஆன்ட்டி මියුරියල් ඇන්ටි மீரியலை පාස්ටර් සුරේෂ් කියන එක ඇත්තද ඇන්ටි මේරි ඇන්ටි மேரி ஆன்ட்டி ඇන්ටෝ ඇන්ටි ஆன்ட்டோ ஆன்ட்டி මහේස්වරි ඇන්ටි மகேஸ்வரி ஆன்ட்டி හරිද சரியா? ජීන් ඇන්ටි ஆண்டி ஜீன் මොනවද කියන්නේ ජීන් ඇන්ටි ஆண்டி என்ன சொல்றீங்க? සුරේෂ් කියන එක ඇත්තද නැද්ද? சுரேஷ் சொல்றது உண்மையா இல்லையா? ඇත්ත නේද? உண்மை இல்லையா? කෙල්ලෝ பெண்கள் ආගන්න கேட்டுக்கொள்ளுங்க. දැන් අපේ යොහන්ට யோவானுக்கு පළඟැටිත් දන්නවා வெட்டுகளையும் தெரியும், ගෝනුස්සත් දන්නවා. தேலையும் தெரியும்.
දැන් අර භූගත ගුවන් යානා උඩට එනකොට அந்த விமானங்கள் மேலே வரும்போது බලනකොට බලන් ගැටියෝ වගේ. பார்க்கும் போது வெட்டுக்கிளிகளை போல හැබැයි උන්ට නම් තියෙන බලය ගෝනුස්සගේ බලය. அவர்களுக்கு இருக்கிற வல்லமை தேளை போன்றது. ඉතින් එයාට අර කරගන්න දෙයක් නැතුව එයා මේ පෙන්වන්නේ ஒண்ணுமே අපිට. செய்ய முடியாத நிலைமையில் இருக்கின்றார். දෙවියන් වහන්සේ මුද්‍රය තමුන්ගේ නලල්වල නැති මිනිසුන්ට මිස පොළවේ තනකොළවලටත් කිසි අමු දෙයකටවත් කිසි ගහකටවත් අනතුරු නොකරන හැටියට උන්ට කියන ලද්දේය නාලාදු වසනවා. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளிலே தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. ඒ ගුවන් යානාවල තියෙනවා අමුතු වර්ගයේ බෝම්බ. அந்த விமானத்தில் இருக்கிறது அணுகுண்டுகள் இருக்கின்றன. இல்ல இல்ல அணுகுண்டு இல்ல வித்தியாசமான ஒரு வித குண்டுகள். ඒ බෝම්බ මොන වගේ බෝම්බද දන්නවද? அந்த குண்டுகள் என்ன தெரியுமா? ඒක ගිහිල්ලා அது போய் හැම තැනටම බෝම්බ ගහන්න යනවා. எல்லா இடத்திலும் அங்கே குண்டுனால் அடிக்க போகிறார்கள். හැබැයි ඒ බෝම්බෙට කවුරුත් මැරෙන්න යන්නේ. அந்த குண்டுக்கு யாருமே மறிக்க மாட்டார்கள். ඔය බෝම්බ මොන බෝම්බද දන්නවද? அது என்ன மாதிரியான குண்டுகள் தெரியுமா? දෙවර්ගික බෝම්බ. ரெண்டு வர்க்கம் உள்ளது. රසායනික බෝම්බ ரசாயனம் மிகுந்த ஒரு குண்டு உண்டு. ඒ වගේම biological weapons. How do you say that in Sinhala? ජීව විද්‍යාත්මක බෝම්බ. ඒ කියන්නේ அதாவது එක් වර්ගයක් තියෙනවා. ஒரு வர்க்கம் இருக்கின்றது. ඒ බෝම්බ ගහපුවාම அந்த அந்த குண்டு அடுத்த உடனே රසායන ද්‍රව්‍යයක් පැතිරෙනවා. ரசாயன ஒரு வர்க்கம் அங்கே வந்துவிடும். ඒ නිසා මිනිස්සුන්ගේ ඇඟවල කසණ්ඩ ගන්නවා. அப்பொழுது அங்க இருக்கிற எல்லா மனிதனுடைய உடம்பெல்லாம் அரிக்க தொடங்கும். නිකන් ගිනි තිබ්බා වගේ දැනෙනවා. எரி பந்தங்களை போல எரிய தொடங்கும். ඇසිඩ් ගැව්වා වගේ වෙනවා. ஆசிட் பட்டது போல உணரும். මැරෙන්නේ. சாக மாட்டார்கள். තව එකක් තමයි இன்னொன்றுதான் ජීව විද්‍යා බෝම්බ ගහපුවාම உயிரியல் சம்பந்தமான ஒரு குண்டை போட்டவுடன் ඒවයින් සමහර මේ විෂ මේ මොකද්ද ඒකට කියන්නේ කෘමීන් නේද? වෛරස් බැක්ටීරියා ඒ වගේ උන් එළියට එනවා. அங்க வைரஸ் பாக்டீரியாக்கள் இப்படி அக்காரங்க வெளியே வரும். ඒ නිසා මිනිස්සුන්ට හුස්ම ගන්න අමාරුයි. ஆகவே ஜனங்களுக்கு சுவாசிக்க முடியாம போய்விடும். නිකන් බෙල්ල මිරිකනවා වගේ. கழுத்தை நெரிப்பதை போல உணரும். ඒ කියන්නේ මිනිස්සුන්ට මේවා නිසා පුදුම අමාරුවක්. ஜனங்களுக்கு இது நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். මිත්‍රවරුනි මේ අපි දකින්න යන ඒ අමාරුව අද වෙනතුරු මිනිසුන්ට ඇවිල්ලා නැහැ. இந்த காண போகிற கஷ்டங்கள் இது வரும் ஜனங்களுக்கு வந்ததே இல்லை. හැබැයි ඒ බෝම්බ වලින් அந்த குண்டுகளிலே ගස් කොළන් තනකොළ මොනවත් වෙන්නේ. அங்கே மரம் செடி கொடிகள் ஒன்றுமே நடைபெறாது. තව එකක් කියන ඔය පදේ. இந்த இடத்துல சொல்லப்படுகிற இன்னொரு வார்த்தை. දෙවියන් වහන්සේගේ මුද්‍රය නළලේ තියෙන අයට ඕක වෙන්නේ නැල්ලු. ஆண்டவருடைய நாமம் அங்கே தரிக்கப்பட்ட ஒன்றுமே நடைபெறாது என்பதாக. කවුද මේ අය? யார் இவர்கள்? සභාව නැහැ. சபை இல்லை. සභාව ඔසවාගෙන ඉවරයි. எடுத்துக்கொள்ளப்பட்டாகிவிட்டது. හැබැයි අපි 7 වෙනි පරිච්ඡේදයේ බැලුවා. 7ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். යුදෙව්වන්ට තමයි නාම දෙන්නේ කියලා. මතකද? யூதர்களுக்கு தான் அந்த நாமம் கொடுக்கப்படும்பதாக. යුදෙව්වන්ට ඕවා මොනවත් ස්පර්ශ වෙන්න යන්නේ නැහැ. யூதேவன்ට யூதர்களுக்கு இது தாக்க போவதில்லை. එතකොට ඔයගොල්ලෝ ඇහුවොත් එහෙම நீங்க கேட்டால் ඒ කොහොමද? அதே எப்படி? නික්මයාම පොතේ யாத்திராகம புத்தகத்திலே මිස්ර දේශයට දෙවියන් වහන්සේ වසංගත දෙනකොට எகிப்திலே ஆண்டவர் வாதைகளை கொடுக்கும் போது ඒ වසංගත ඒ ජීවත් වෙලා හිටපු යුදෙව්වන්ට ආවේ නැහැ. இந்த வாழ்ந்த யூதர்களுக்கு அந்த வாதைகள் வரவில்லை. ඒ මිස්රයන්ගේ සත්තු මැරෙනකොට எகிப்திலே மிருகங்கள் சாகும் போது යුදෙව්වන්ගේ සත්තු මැරුන්නේ නැහැ. யூதர்களுடைய மிருகங்கள் சாகவில்லை. මිස්රයන්ගේ ඇඟේ ගෙඩි දානකොට எகிப்திலே இருக்கிற ஜனங்களுடைய உடம்பிலே කට්ටි වන්ද පොළොවේ යුදෙව්වන්ට ගෙඩි ආවේ නැහැ. யூதர்களுக்கு கட்டிகள் வரவில்லை. ඊශ්‍රායල් වරුන්ගේ කුළුඳුලන් මැරුන්නේ ஈஜிப்துவන්ගේ කුළුඳුලන් මැරෙනකොට. இஸ்ரவேலுடைய அங்க முதற்காரங்க பிள்ளைகள் யாரையும் மறிக்கவில்லை. ஆனால் எகிப்தில் இருக்கிற முதல் பிள்ளைகள் எல்லாம் மறித்து விட்டார்கள். ඒ නිසා මේක අලුත් දෙයක් නෙවෙයි. இது ஒரு யுத்தம் அல்ல. ඒ අවුරුදු 7 තුල அந்த 7 வருடங்களிலே නිකන් මාස 5කට විතරයි මේ සෙල්ලම දෙන්න යන්නේ. 5 மாதங்களுக்கு தான் இந்த விளையாட்டு இருக்கும். ඌ පොළවට අඩිය තිබ්බ එක அந்த பூமிக்கு கால் வைத்தது සමරණ්ඩයි ඕක දෙන්නේ ඌ. அதை கொண்டாடத்தான் நடைபெறுகிறது. මම වැටුණා
මං වැටුණා. நான் விழுந்தேன். දැන් මං පොළවේ. நான் பூமியிலே. දැන් මං පෙන්නන්නද? காட்டவா? ටස් ගාලා දැම්මා යතුර. உடனே சாவியை போட்டார். ඇරියා භූගත ගුවන් යානාවලට அந்த திறந்தார். பூமி கடைக்கு விமானம் வெளியே வந்தன. එළියට ඇවිල්ලා ගේම දෙන්න. උන්ට අවසර දුන්නේ මිනිසුන් මරණ පිණිස නොව ඔවුන් 5 මාසක් වද කරනු ලබන පිණිසය. අංජවද වසන. மேலும் அவர்களை கொலை செய்யும் படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும் படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. යක්ෂයාගේ සැලැස්ම මෙතන පේනවා මිත්‍රවරුනි. பிசாசின் சூழ்ச்சி இந்த இடத்துல தெரிகிறது. යක්ෂයා ලේසියෙන් මිනිසුන්ව මරන්නේ නැහැ. பிசாசு ஜனங்களை இலகுவிலே சாகடிக்க மாட்டான். යක්ෂයාට ඕනේ මොනවද දන්නවද? பிசாசுக்கு என்ன வேணும் தெரியுமா? වද කරන්න ඕනේ. வதைக்கணும். පන පිටින් තියාගෙන உயிரோடு வைத்து වද කරන්න ඕනේ. வதைக்க வேண்டும். දැන් ඔහු පොළොවට ආපු එක සමරන්න அந்த பூமியிலே வந்ததை கொண்டாடுவதற்கு ඔහු පෙන්නනවා ඔහුගේ බලය. அவன் வல்லமை காட்டுகிறான். ඔයගොල්ලෝ දන්නවද මේක ගොඩක් ලෝක නායකයින්ට සිදු වුණා. இது அநேக உலக தலைவர்களுக்கு இது நடைபெற்றது. ඉඩියමින් දාදා, இடியாமீனுக்கு நடந்தது. හිට්ලර්, අඩෝල්ෆ් හිට්ලර්, ஹிட்லருக்கு நடந்தது. ෆිඩෙල් කාස්ට්‍රෝ கஸ்ட்ரோக்கு நடந்தது. මෙවැනි සමහර නායකයින් இப்படி அநேக தலைவர்கள் පාලනයට ආවහම ஆளுகைக்கு வந்த பிற்பாடு ඒගොල්ලෝ සමහර ක්‍රම පාවිච්චි කරලා පෙන්නවා ඒගොල්ලන්ගේ බලය. அவர்களுடைய வல்லமை காட்டினார்கள். දැන් සමහර හොඳ නායකයින් ඉන්නවා. சில நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள். ඒගොල්ලෝ නායකත්වයට ආවහම அவங்க தலைமைத்துவத்துக்கு வந்த பிற்பாடு හොඳ දේවල් කරලා පෙන්නනවා. நல்ல காரியங்கள் செய்து காட்டுவார்கள். හැබැයි යක්ෂයාගේ ගුණාංගය பிசாசின் குணாங்கம் ඔහුට මොකක් හරි බලයක් ලැබුණා නම් அவங்க ஏதாவது ஒரு வல்லமை கிடைத்த பிற்பாடு දුෂ්ටකමෙන් ඔහු ඔහුගේ බලය පෙන්නනවා. துஷ்டத்தனத்திலே தன்னுடைய வல்லமை காட்டுவார். ඉතින් ඒ යක්ෂයා පොළොවට වැටුණාම அந்த பிசாசு பூமியிலே வந்த பிற்பாடு මාස 5ක් 5 மாதங்கள் ඔහු මිනිස්සුන්ට වද දීලා ஜனங்களுக்கு வதைத்து ඔහු පෙන්නනවා ඔහුගේ බලය. காட்டுவான வல்லமை. කොහොම තියේද ඔය ගුවන් යානා යනකොට எப்படி இருக்குது விமானங்கள் போகும்போது අන්න ආයෙ ගහන්න යනවා. ஐயோ மறுபடியும் அடிக்க போகிறார்கள். ගහලා මැරුවත් කමක් නැහැ. அடித்து கொலை செய்தாலும் பரவாயில்லை. එක බෝම්බයක් වැටුනම ஒரு குண்டு விழுந்த பிற்பாடு අයියෝ අපිට කසනවා ஐயோ, කිසි දානවා. அடிக்கிறதே இருக்க முடியவில்லை. අයියෝ ඉන්න බෑ. ஐயோ, இருக்க முடியவில்லை. හුස්ම ගන්න மூச்செடுக்க අමාරුයි. முடியவில்லை. அடைக்கிறது. අයියෝ ஐயோ. මිනිස්සුන්ට එපා වෙනවා. ஜனங்களுக்கு வெறுத்து விடும். දැන් බලන්න பாருங்க, ඔවුන්ගේ වේදනාව මිනිස්සෙකුට ගෝනුස්සෙක් ඇන්න කල හටගන්න වේදනාව මෙන් වූයේය. அவர்களை வேதனைப்படுத்தும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். කාටද මෙතන ඉන්න අයට ගෝනුස්සෝ දෂ්ට කරලා තියෙන්නේ? எத்தனை பேருக்கு இந்த இடத்திலே தேள் கொத்தி இருக்கின்றது? 1 2 මට ඉස්සර එක සැරයක් මෙතනට ඔයාලට දෂ්ට කරලා තියනානේ. මට එක වාරක් වැදුනා ෂොට්. ஒரு நாள் பாஸ்டரின் தாக்கி இருக்கிறது இந்த தேள். අම්මේ ඒක අමුතුම වේදනාවක් அது නේ. சொல்ல முடியாத ஒரு வேதனை. නිකන් ඇදුම් කනවා නිකන් එපා වෙනවා. அந்த 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 வார்த்தை வந்து அப்படியே இழுத்து 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 வரும். அந்த வார்த்தை சொல்ல முடியாது. මට හිතුණා எனக்கு நினைத்ததாம் මේ අත කපලා දැම්මනම් කමන්නේ නැහැ இந்த කියලා. கையை வெட்டி போட்டா நல்லது என்பதாக. මොකද අර ගෝනුස්සගේ ටොක්සින් තියෙනව නේද? அது தேயிலை டாக்ஸின் பொருள் இருக்கின்றது தானே. ඒක ලේ සමග මිශ්‍ර වෙන්නේ නැහැ. அது இரத்தத்தோடு கலவாது. නහරට වදින්න. நரம்புகளுக்கு தான் போகும். නහරට වැදුනා කියන්නේ நரம்புக்கு பட்டா අම්මේ ඇදුම් කනවා නිකන් එපා වෙනවා. அந்த வார்த்தை வந்து தாங்க முடியாத ஒரு வேதனையா இருக்கும். යොහන් පෙන්නනවා யோவான் காட்டுகிறார், ඒ වගේ ගෝනුස්සෝ ගොඩාක් එකම සැරේ දෂ්ට කරා නම් කොහොම තියෙයිද? அப்படி தேள்கள் நிறைய வந்து ஒரே நேரத்திலே தாக்கினால் எப்படி இருக்கும் என்பதாக. මිනිසුන්ට එපා වෙනවානේ. ஜனங்களுக்கு வெறுத்து விடும். දැන් බලන්න ඊළඟට. அடுத்தது, එතකොට ඒ දවස්වලදී මිනිස්සු මරණය සොයන්නෝය. නමුත් කිසිසේත් එය සම්බ නොවන්නේය. මැරෙන්න ආශාවන්නෝය. එහෙත් මරණය ඔවුන් කෙරෙන් පලා යන්නේය. அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். සාතන් මේ පොළොවට අඩිය තිබ්බ ගම சாத்தான் பூமியிலே பாதத்தை வைத்த பிற்பாடு පස්සේ අපිට කියලා දෙනවා බයිබලය. வேதம் பிற்பாடு சொல்லிக் கொடுக்கிறது, මිනිස්සුන්ට මුද්‍රා දානවලු. ஜனங்களுக்கு முத்திரையிடுவார்களாம். මෙතනයි ගහනවා. அங்க நெற்றியிலும் கையிலும் ඒ ඉලක්කම් ගැන පස්සේ බලමු. அந்த இலக்கங்களை கொடுத்து பிற்பாடு பார்க்கலாம். හැබැයි ඒකෙන් මොනවද දන්නවද වෙන්නේ? அங்க என்ன நடைபெறும் தெரியுமா?
පාලකයින්ට දන්නවා ඔයගොල්ලෝ කොහෙද ඇවිදින්නේ? ஆளுகை செய்வர்கள் தெரியும் எங்கே நடக்கிறீர்கள் என்பதாக. කොතනද ඉන්නේ මොනවද කතා කරන්නේ? எங்க இருக்கு என்ன பேசுகிறீங்க என்பதாக தெரியும். තව එකක් කියන්නම්. இன்னொன்று சொல்லுகிறேன். විශාල සත්‍යතාවයක්. ஒரு பெரிதான ஒரு சத்தியம். මේ ගැන මම ගොඩක් හොයලා බලලා වගකීමෙන් ඔය කතා කරන්නේ. இதை குறித்து நிறைய ஆராய்ச்சி செய்து தான் பொறுப்புணர்ச்சியோடு சொல்லுகிறேன். මේ 666 நம்பரை ගහපුවාම 666 இலக்கத்தை எடுத்த பிற்பாடு ඒ පුද්ගලයා හිතන දේ පවා ඒගොල්ලන්ට දන්නවා. அந்த நபர் நினைப்பது கூட அந்த ஆளுகை செய்பவர்களுக்கு தெரியும். ඔයගොල්ලෝ දන්නවද අද එවැනි යන්ත්‍ර බොහොමයක් තියෙනවා කියලා? அப்படிப்பட்ட இயந்திரங்கள் நிறைய இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. ඇමරිකාවේ තියෙන ක්‍රිමිනල් ඉන්වෙස්ටිගේෂන් ඒජන්සි CIA CIA அமெரிக்கா இருக்கிற அந்த ஏஜென்சி අද ඒගොල්ලෝ පාවිච්චි කරන සමහර යන්ත්‍ර උපකරණ බැලුවා නම් அவங்க பாவிக்கிற இயந்திரங்களை பார்த்தோமானால் ඒගොල්ලන්ට ඔය හොයලා දුන්නේ ඉස්රායල් මොසාඩ්. முசாக் என்பதுதான் தேடி கொடுத்த இஸ்ரேலிலே. ඉස්රාවේලිය මොසාඩ් නිறுவனம் தான் இதை கண்டுபிடித்தது. ඒගොල්ලෝ දැන් මේ වයරින් ඔක්කොම කරලා அவர் எல்லாம் வயரிங் எல்லாம் செய்து මොලේ මොනවද හිතන්නේ කියන එක දැන් ඒගොල්ලන්ට ස්ක්‍රීන් එකට ගන්න இந்த පුළුවන්. மூளை என்ன சிந்திக்கிறது என்பதாக அவர்கள் எடுத்து காட்டலாம். දැන් බොරු ලයි ඩිටෙක්ටර් කියන එක දැන් ගොඩක් කල් ඉඳන් පාවිච්චි කරනවා. ලයි ඩිටෙක්ටර් බොරු කියන එක பொய் சொல்லுகிறதை வருஷங்களை பாவிக்கிறார்கள். අනේ ඇත්තට ඒක ඉස්සරහින් නම් තියෙනවා. மிந்தில இருந்து இருக்கின்றது. ඒ මැෂිමක් මෙහාට ගත්තා නම් அந்த இயந்திரத்தை இங்கே எடுத்தால் ඇත්තට පල්ලිය සුද්ධව තියෙයි. இந்த சபை பரிசுத்தமா இருக்கும். කොහොම තියෙද මේ දසයෙන් කොටස දැම්මද? 10 பங்கு போட்டீங்களா? ඔව් පාස්ටර්. ஆமா பாஸ்டர். එන්නකො ලයි ඩිටෙක්ටර් එකට දාලා බලනකොට இந்த இதுல இயந்திரத்தை போட்டு பார்த்தா ඒක රතු පාටට මේක් 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 அந்த வெளிச்சத்தை சிகப்புல காட்டும். එතකොට நான் දසයෙන් කොටස දාලා නැහැ. அப்ப அது என்ன அர்த்தம்னா 10 பங்கு போட்டு இல்ல. එනිසා අපි ලයි දැන් දසයෙන් කොටස එන්වලප් අරගෙන යනකොට 10 பங்குக்கு அந்த என்வலப்பை எடுத்துக்கொண்டு போகும்போது නෑ මේ කෙනෙක් ඉස්සරහින් යනකොට ஒரு அந்த காணிக்கை முழு எடுத்து வருவார். පිටිපස්සෙන් ලයි ඩිටෙක්ටර් එකට ගෙනිච්ච නම් பின்னுக்கு அந்த லைட் டிடெக்டர் கொண்டு போனால் සභාවේ හැම කෙනාම ලස්සනට දසයෙන් කොටස දායි. எல்லாரும் கட்டாய உண்மையா 10 பங்கு போடுவாங்க. තේරෙනවද? එච්චර පල්ලියට එන්නේ නැති මිනිස්සු சபைக்கு வராதவங்க ඊළඟ ඉරිදා එනකොට அடுத்த வாரத்துல வரும்போது ලයි ඩිටෙක්ටර් එකෙන් ටෙස්ට් කරලා තමයි ඇතුළට ගන්න කිව්වනම් டெஸ்ட் பண்ணதை எடுப்பாங்க சொன்னா අවංකව පල්ලියයි. உண்மையா வருவாங்க சபைக்கு. අර හොරෙන් පව් කරන මිනිස්සු கள்ளத்தனமா பாவம் செய்யறவங்க දැන් අපි වර්ෂිප් කරන්න ඉස්සල්ලා நமஸ்கரிக்க முன்பதாக අර මං ඉස්සල්ලා කිව්වා වගේ කියන්න ඕනේ නැහැ. நாங்க முதல் சொன்னது போல சொல்ல தேவையில்லை. ඔබ වචනෙන් සිතුවිලි වලින් ක්‍රියාවෙන් මොනවා හරි කරලා තිබ්බනම් வார்த்தையிலே சிந்தனையிலே கிரியையிலே ஏதாவது செய்திருப்பீர்களே ஆனால் ඒව ඕනේ නැහැ. அவை தேவையில்லை. මැෂිම ගෙනාවා. மெஷினை வச்சாச்சு. දැන් අපි නමස්කාර කරන්න நாங்க යනවා. நமஸ்காரம் பண்ண போறோம். හැමෝම මේ පැත්තෙන් ඇවිල්ලා எல்லாரும் இந்த பக்கம் வந்து මේ පැත්තෙන් යන්න. இப்படி போங்க. ගිහලා නමස්කාර කරන්න. போய் நமஸ்காரிங்க. එතකොට දන්නවා කාට කාටද ක්‍රීන් අර ග්‍රීන් ලයිට් එක වදින්නේ? யார் யாருக்கு பச்சை வெளிச்சம் வருது? කාට කාටද කියලා රතු ලයිට් එක වදින්නේ? யார் யாருக்கு சிகப்பு வெளிச்சம் வருது? මාරයි. දැන් ඒව තියෙනවා. அது இருக்கின்றது. කී දෙනෙක් දන්නේ නැද්ද මේව තියෙනවා කියලා? இப்படி தெரியாது இப்படி ஒண்ணு இல்ல இருக்குன்னு. කී දෙනෙක් දන්නේ නැද්ද? எத்தனை பேருக்கு தெரியாது? තියෙනවා. இருக்கு. ඇත්තට තියෙනවා. உண்மையிலே இருக்கு. දැන් ඇමරිකාවේ එහෙම அமெரிக்காவுல දැන් අර මේ ඉන්වෙස්ටිගේෂන් කරනකොට මේ පරීක්ෂණ පවත්වනකොට அங்க විචාරණයක කුற்றවාளிகளை விசாரணை செய்யும் போது අර මේවයි බලන්න මොකද ඒකට තමයි සමහර ඔයගොල්ලෝ ආත්මික වැඩි මම நீங்க හිතන්නේ ஆவிக்கு நிறைஞ்ச கூட හැම වෙලේම ක්‍රිස්තියන් channel ද කොහෙද බලන්නේ நேரமா கிறிஸ்டியன் சேனல் தான் பாக்குறீங்க. නැත්නම් ටෙලි ඩ්‍රාමා இல்லைன்னா டெலிகிராம். ඒකට දැන් ගොඩාක් දියුණුයි ලෝකේ அங்க அநேக காரியங்கள் உலகத்தில் நடைபெற்றுகின்றன. ඉතින් මේ සාතන් පොළොවට අඩිය තිබ්බදා ඉඳන් சாத்தான் பூமிக்கு கால் வைத்து நாளிலிருந்து හැම මනුස්සය පිළිබඳව මේගොල්ලෝ දන්නවා ஒவ்வொரு ஜனங்களை குறிவர்களுக்கு தெரியும். කවුරු හරි දිවි නසා ගන්න යනවද யாராவது தற்கொலை செய்து கொள்ள போகிறார்களா? මේගොල්ලෝ ටංගල ගිහලා ඌ අල්ලගෙන ආවා இவரை போய் அவரை பிடித்து கொண்டு வந்து ඌ දාලා ඌ මොනිටර් කරනවා අම්ම මරා ගන්න බෑ මැරෙන්න බෑ உன்னை நீ மாய்த்து கொள்ள முடியாது என்பதாக வேற பிரித்து வச்சுப்பாங்க. කවුරු හරි හොරෙන් වහ බිව්වනම් யாரா கள்ளத்தனமாக நஞ்சு குடிச்சால் වහ බීලා එළිය බලනකොට அங்க நஞ்சு குடிச்சு வெளியே பார்க்கும் போது ඇම්බියුලන්ස් එක ඇවිල්ලා ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். උන් ටක් දාලා ඉන්ජෙක්ෂන් එක ගාලා ගන්නවා ගන්න ඕන ටික அவங்க தெரியும் இயந்திரத்தை பார்த்து தெரியும் என்ன செய்யும் என்பதாக. මේක නිකන් ආත්මික දෙයක් නෙවෙයි இது ஆவிக்குரிய காரியம் அல்ல. ඇත්තට මේ ලෝකේ සිදුවන්න වෙන්න යන දේ இந்த பூமியில் நடைபெற போற காரியங்கள். යොහන් එයාගේ භාෂාවෙන් ඔය කිව්වේ யோவான்
அவருடைய சொந்த பாஷையில் அதை சொன்னார். හැබැයි ඒ මාස 5 அந்த 5 மாதங்கள் මිනිස්සු මැරෙන්න උත්සාහ කරයි. ஜனங்கள் செத்து போவதற்கு முயற்சி செய்வார்கள். මරණේ ඉන්නේ. அவங்களுக்கு மரணம் வராது. කන්ද උඩට ගිහිල්ලා පණි. மேலே மலை உச்சியிலிருந்து போய் பாய்வார்கள். පල්ලෙහා ගානට මුන් මැට්‍රස් එකෙන් අල්ලයි. அழகாக மெத்தை கீழே ඇයි போட்டப்பட்டிருக்கும் මුන් ඔක්කොම මොනිටර් කරනවා කොහෙද යන්නේ? எல்லாம் மானிட்டர் செய்யப்படும், எங்கே போக என்ன செய்கிறோம் என்பதாக. සිය දිවි නසා ගන්න යකා දෙන්නේ නැහැ. தற்கொலை செய்து கொள்வதற்கு இடம் கொடுக்க மாட்டார். බලන්න මොන තරම් කේද වාචකයක්ද කියලා. எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். මැරෙන්න ආශාවන් ඔය ඒත් මරණය ඔවුන් කෙරෙන් පලා යන්නේය. පාලංගැටියන්ගේ ආකාරය යුද්ධයට සැරසී සිටින අශ්වයන්ට සමානය. வெட்டு கிளைகளின் உருவம் யுத்தத்துக்கு ஆயத்த பண்ணப்பட்டிருக்கும் குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. කියන්නේ ඒ කාලේ යුද්ධයට යනකොට අශ්වය පේලියටනේ තියන්නේ. நாட்களில் யுத்தத்துக்கு செல்லும்போது அங்கே குதிரைகளை பேலியாக ඒ வரிசையாக වගේ මේ வைப்பார்கள். ගුවන් යානා එනකොට ඒ වගේ තමයි පේලියට ඔය හැම තැනම තියලා තියෙන්නේ. அது விமானங்கள் வரும்போது வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும். බලන්න උන්ගේ ඉස්පිට රන් වැනි වූ ඔටුනු තිබුණාක් මෙන් විය. அவைகளுடைய தலைகள் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. දැන් අර හිස් කෑල්ල තමයි අර පයිලට් ඉන්න අර කොක්පිට් එක. පයිලට් ඩ්‍රයිවර් ඌ ඉන්න කොක්පිට් එක කන්නාඩිය මල්ටිප්ලෙක්ස් වලින් දාලා තියෙන්නේ. அந்த விமான ஓட்டம் இருக்கிற பகுதி தான் அந்த இடையில இருக்கின்ற பகுதி. ඒකනේ ඔළුව. அதுதானே தலை. ඉතින් එයාට මල්ටිප්ලෙක්ස් හෙල්මට් දන්නේ නැහනේ. மல்டிப்ளெக்ஸ் ஹெல்மெட் அவருக்கு தெரியாது தானே. ඉතින් එයා මොනවද කියන්නේ? இங்க என்ன சொல்கிறது? රන් වැනි වූ ඔටුනු තිබුණා. பொன்மயமான கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. තියනවාද? එයා දැක්කේ ෆයිටර් ජෙට් එකක්. அவர் கண்டது என்னது? ஒரு ෆයිටර් ජෙට්. யுத்தம் பண்ணுகிற ஒரு ஜெட்டை தான் கண்டார். ඉතින් එයා දකින ඔටුනු දාලා තියෙනවා. அவர் பார்க்கிறார் கிரீடம் போன்றதான ஒரு காரியத்தை. උන්ගේ ඉස්පිට රන් වැනි වූ ඔටුනු තිබුණාක් මෙන් විය. උන්ගේ මුහුණු මනුෂ්‍යයන්ගේ මුහුණු වාගේය. அவர்களுடைய முகங்கள் மனுஷனுடைய முகங்களைப் போல இருந்தன. දැන් ඒරෝප්ලේන් ඉස්සරහට ගිහිල්ලා බලන්න. விமானத்தை முன் பாருங்கள். දැන් ඔයගොල්ලෝ කී දෙනෙක් ඒරෝප්ලේන් එයාපෝට් වල ගිහිල්ලා ඒරෝප්ලේන් මූණවල් දැකලා எத்தனை තියෙනවා? விமான நிலையத்துக்கு சென்று விமானத்தை முன்னாலே பார்த்திருக்கிறீர்கள்? අර පයිලට් ඉන්න කොටස ඇස් වගේ. விமான ஓட்டுநர் இருக்கிற பகுதி கண்களை போன்றது. නහය වගේ තියෙනවා අර ඉස්සරහ මැද කෑල්ල. நடுவிலே ஒரு மூக்கை போன்றது காரியம் இருக்கின்றது. අත් දෙකක් මෙහෙම තියාගෙන ඉන්නවා වගේ තියෙනවා. ரெண்டு கரங்கள் இப்படி இருப்பதை போல இருக்கும். දැන් ඔයගොල්ලන්ට ඒරෝප්ලේන් ඕනේ නැහැ. නිකන් වාහන ගමු. நீங்கள் விமானத்தை வேண்டாம், ஒரு வாகனத்தை எடுப்போம். සමහර වාහන බලන්න. சில வாகனத்தை உற்று நோக்கி பாருங்கள். දැකලා තියෙනවා සමහර වාහන බලනකොට මෙහෙම තියෙනවා. අර Volkswagen කාර් දැකලා තියෙනවද? Volkswagen காரை பார்த்திருக்கீங்களா? ஆமா கார். නේ ඉස්සර තිබ්බා ලේලන් යකාබස් කියලා. லேலன் யகாபாஸ் சொல்லுவோம். அது ஒரு பக்கம் மூஞ்சி இல்ல. ඒ තියෙන්නේ. மூஞ்சி இல்ல. අර ජර්මන් මර්සිඩීස් බස් එකක් ආවේ ஜெர்மன் පාංගරාත්තල. மர்சிடிஸ் பஸ் இருந்தா முட்டை பஸ் முன்னுக்கு பின்னுக்கு முட்டா இருக்கும். දැන් සමහර වාහන දැන් කාර් බලන්න සමහර காரை பாருங்க. සමහර ඒවා තියෙනවා මාර ඩීසන්ට් ලුක්. நல்ல டீசல் லுக்ல காரம் இருக்கின்றது. නේද? ඉතින් අර වාහනවල මූණ දකිනකොට මිනිස්සු මූණේ තියෙන ඉරියව් දකින්න පුළුවන්. அந்த வாகனத்திலே முகத்தை ஜனங்கள் பார்க்கும்போது அந்த முக சுபாவத்தை அந்த ஜனங்கள் முகத்திலே பார்க்கலாம். ඉතින් මෙයා මේ පළඟැටි කියලා කියන ගුවන් යානාවල මූණ බලනකොට இவருக்கு அந்த வெட்டுக்கிளையிலே போல அந்த விமானத்தை பார்க்கும்போது එයාට පේන්නේ මිනිස්සයාගේ මූණ වගේ. அவர் பேருக்கு மனுஷன முகங்கள் போல தெரிகிறது. තව එකක් යා කියනවා. இன்னொன்னு சொல்லுகிறார், ස්ත්‍රීන්ගේ හිසකේ මෙන් කේශ උන්ට තිබුණේ. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. එම ගාලා යනකොට சிலர் போகும்போது අර කළු දුම එනවා නේද එන්ජින් கருப்பு වලින්. புகை வரும் தானே. ඉතින් මේ මිනිස්සු මේ වගේ එකක් දැකලා නෑ නේද? இந்த மனுஷன் இதே போல காரியம் கண்டதே இல்லை. කළු පාට මෙහෙම දෙපැත්තෙන් අර එන්ජින්ස් දෙකෙන් ලස්සනට එක පිළිවෙලට දුම් එනවා. இயந்திரத்தில் ஒரே வரிசையாக அழகாக புகை வரும். ඉතින් එයා දැකලා තියන්නේ මේ ගෑනුන්ගේ කෙස්. அவர் கண்டது ஸ்திரியுடைய கூந்தலை போன்று அதை கண்டிருக்கின்றார். දිගට එනවා. நீளமாக வரும். ඒක තමයි එයා කියන්නේ. அதான் சொல்லுகிறார். අපි ඒවට චිත්‍ර අඳින්න හොඳ නැහැ. நாங்க அவைகளுக்கு சித்திரம் வரைய தேவையில்லை. උන්ගේ දත් සිංහයන්ගේ දත් වාගේය. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்களை போல இருந்தன. ඉස්සරහා අර තුවක්කුවේම හයි කරලා තියෙනවා. ඉස්සරහා මූණේ අර යට පැත්තේ முன்னால துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ඒක බලනකොට මෙයාට දත් වගේ. அவர்கள் பற்களை போல அவருக்கு தெரிந்திருக்கிறது. යකට ලය වැසුම් මෙන් ලය වැසුම් උන්ට තිබුණේය.
இரும்பு கவசங்களைப் போல மார் கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. ඉතින් ප්ලේන් බලනකොට ඒකේ තියෙන ඒ ද්‍රව්‍ය යකට වගේ නේ පේන්නේ. பார்க்கும் போது இயந்திரங்களைப் போல தான் මස් වගේ නෙමෙයිනේ තියෙන්නේ. හැම වගේ නෙමෙයිනේ. மாம்சத்தை போல அல்ல, அங்கே இரும்பை போல காண்கிறார். උන්ගේ පියාපත්වල ශබ්දය යුද්ධයට දුවන බොහෝ අශ්ව රථවල ශබ්දය වාගේය. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்துக்கு ஓடுகிற அநேக குதிரைகள் ரதங்கள் இரைச்சலுக்கு ஒப்பாய் இருந்தன. ඇයි පියාපත්වල ශබ්දය? ஏன் இறகுகளின் சத்தம்? ඒකනේ එන්ජින් තියෙන්නේ. அதுதான் இயந்திரம் இருக்கின்றது. එතනනේ ශබ්දය තියෙන්නේ. அங்கதான் சத்தம் இருக்கின்றது. එතකොට ඒ ගුවන් යානා පිටත් වෙනකොට அந்த விமானம் புறப்படும் போது இந்த சத்தத்தோடு புறப்படும். ඒක තමයි එයාට ඒ ශබ්දය දන්නේ නැහැ. அவருக்கு யோவானுக்கு அந்த சத்தம் தெரியாது. ඊට පස්සේ එයා කියනවා அவர் சொல்லுகிறார், ගෝනුස්සන්ට මෙන් වල්ගාද කටුද උන්ට තිබේ. அவைகள் தேலின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவளாய் இருந்தன. තේනවා එයා තනි කර දැක්කේ ජෙට් ගුවන් යානා. ஆறு ஜெட் விமானத்தை தான் கண்டது. ලස්සනට ඒක එයාගේ භාෂාවෙන් එයාගේ දැනුමෙන් එයා විග්‍රහ කරනවා. அவருடைய அறிவிலே அவருக்கு தெரிஞ்ச மொழியிலே அழகாக விவரித்திருக்கின்றார். මනුෂ්‍යයන්ට 5 මාසක් අනතුරු කරන්නට උන්ගේ බලය තිබුණේ. அவைகள் 5 மாதம் அளவு மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவளாய் இருந்தன. උන්ගේ වල්ගාවලය පාතාලයේ දූතයා උන් කෙරෙහි රජ විය. ඔහුගේ නම හෙබ්‍රේව භාෂාවෙන් අබදන්නෝය, ග්‍රීක් භාෂාවෙන් අපොලියෝන් යන නම් ඔහුට ඇත්තේ. 11வது வசனம், அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன், எபிரேய பாஷையிலே அபெத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்போலியன் என்றும் அவனுக்கு பெயர். ඔය වචනවල තේරුම මොනවද දන්නවද? இந்த வார்த்தையிலே அர்த்தம் என்ன தெரியுமா? පීඩාවේ පියා. உபத்திரவத்தின் தகப்பன். යක්ෂයා කවුද? பிசாசு யார்? පීඩාවේ உபத்திரவத்தின் පියා. தகப்பன். පීපී මිස්ටර් පීපී පීඩාවේ පියා. உபத்திரவத்தின் தகப்பன். අදට ඒක ඇති. இன்றைக்கு அது போதும். මම ඊළඟ හොරණෑව ඊළඟ ඉරිදා කියන්න. அடுத்த வாரத்திலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை அடுத்த எக்காலத்தை குறித்து சொல்கிறேன். බයිබලේ කොච්චර ඇත්තද? வேதாகம் எவ்வளவு உண்மையானது. මින් මතු එන්න යන දේවල්. இதுக்கு பிற்பாடு வரப்போகிற காரியங்கள் භූගත ගුවන් කඳවුරු பூமிக்கு அடியிலே இருக்கின்றதான அங்கே விமான ஸ்தலங்கள், තවමත් අපි නොදැකපු අලුත් ගණේ යුද ගුවන් යානා, நாங்கள் இதுவரை கண்டிராத யுத்த விமானங்கள், රසායනික බෝම්බ, அங்கே ரசாயனம் நிறைந்த குண்டுகள், ඒ වගේම මොකද ජීව විද්‍යා බෝම්බ, அதாவது උයිරියල් සම්බන්ධமான ගුண்டுகள். මේ දේවල් සියරම බයිබලේ කතා இதுவே කරනවා. எல்லாம் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. සාතන් ලෝකෙට වැටුණාම சாத்தான் பூமியிலே விழுந்த பிற்பாடு ඔහු කරන්න යන පීඩාව ගැන කියලා තියෙනවා. அவன் செய்ய போகிற உபத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ තුල අපි සුද්ධ වෙමු. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வோம். වැරදිලාවත් தவறியாவது අත්හරින්න ලැබුවොත් கைவிடப்பட்டோமானால் මේ දේවල් බලන්න වෙයි. இதையெல்லாம் காணலாம். එතකොට මතක් වෙයි. அப்பொழுது ஞாபகம் வரும், පාස්ටර් සුරේෂ් කිව්වා. பாச சுரேஷ் சொன்னார். එතකොට උදව් කරන්න පාස්ටර් සුරේෂ් නෑ. அப்பொழுது உதவி செய்வதற்கு பாச சுரேஷ் இருக்க மாட்டார். මං කොහොම හරි මෙයාගේ කකුලෙන් එල්ලගෙන හරි මම යනවා. எப்படியாவது இவருடைய கால தொங்கியாவது பரலோகம் போயிடுவோம். මොකද අපි සුද්ධ වෙන්න ඕනේ. நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். සමාව ඉල්ල ගන්න ඕනේ. மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். අපි සූදානම් වෙන්න நாங்கள் ඕනේ. ஆயத்தமாக வேண்டும். ආමෙන්. ஆமென்.